ஹை வியூவர்ஸ், நான் உங்கள் மகி. இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா AutoCADல ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கான அதுலேயும் ரொம்ப முக்கியமான ஒரு டூல் பற்றி பார்க்கலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூலியன் ஆப்ரேஷன். எப்படியெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டைப்பில் வந்து யூஸ் ஆகும். ஒன்று வந்து யூனியன், செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ட், தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ட். இந்த 3 டைப்பில் வந்து யூஸ் ஆகும். இந்த 3 டைப்பு வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். எப்பயுமே வந்து ஒரு பூலியன் ஆப்ரேஷனாக நம்ம யூஸ் பண்ணுறோன்னா 2 ஆப்ஜெக்ட் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். மினிமம் 2 ஆப்ஜெக்ட் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். இப்போது நான் வந்து ஒரு சர்க்கிள் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்குலர் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போது இந்த 2 ஆப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணுறதுக்கு C1 ப்ரெஸ் பண்ணிட்டீங்கனாலே காப்பி ஆயிரும். என்டர் அடிச்சுட்டு இந்த ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணி செகண்ட் ஒன்றுக்கு இங்கே வச்சுக்கிறேன், தேர்டு ஒன்று இங்கே வச்சுக்கிறேன். இப்போ எஸ்கேப் கொடுத்துறேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன்று வந்து யூனியனுக்கு கொடுத்துக்கிறேன், செகண்ட் ஒன்று வந்து சப்ட்ராக்டுக்கு கொடுத்துக்கிறேன், தேர்டு ஒன்று வந்து இன்டர்செக்ட்டுக்கு. இந்த 3 ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்பயுமே வந்து பூலியனாக கன்வெர்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து ரீஜியனாக அந்த ஆப்ஜெக்டை கன்வெர்ட் பண்ணிடுங்க. ரீஜியனாக கன்வெர்ட் பண்ணால் தான் பூலியனாக கன்வெர்ட் பண்ண முடியும். நார்மல் ஆப்ஜெக்டை வந்து நம்ம பூலியனாக வந்து கன்வெர்ட் பண்ண முடியாது. அதனால் ரீஜியனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா REG அப்படின்னு கொடுங்க. REG கொடுத்தாலே இங்கே பாருங்கள் ரீஜியன் ஐகான் போட்டு வந்துடும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆப்ஜெக்டில் நான் கிளிக் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் செகண்ட் ஆப்ஜெக்டில் கிளிக் பண்ணிக்கிறேன். 2 ஆப்ஜெக்டில் கிளிக் பண்ணிவிட்டு என்டர் அடிச்சிங்கன்னா போதும், இது வந்து ரீஜியனாக கன்வெர்ட் ஆயிரும். ஓகேவா? இப்போது கிளிக் பண்ணி பாருங்கள், இது ரீஜியனாக இருக்கா, இது ரீஜியனாக இருக்கா. ரீஜியன் இல்லை அப்படிங்கிறத நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை கிளிக் பண்ணும்போது இங்கே பாருங்கள் 4 பாயிண்ட் மட்டும்தான் இருக்குது. ஆனால் ஒரிஜினல் நார்மலாக நீங்கள் ட்ராயிங் பண்ணும்போது 1 2 3 4 அது இல்லாமல் எடிட்டிங் பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் இப்படி எப்படி வேணாலும் கொடுத்து எடிட் பண்ணிக்கலாம். ஆனால் ரீஜியனாக இருக்கும்போது எடிட் பண்ண முடியாது, ஜஸ்ட் மூவ் மட்டும்தான் பண்ண முடியும். ஓகேங்களா? கண்டு வந்துடுறேன். இப்போது இந்த ஆப்ஜெக்டையும் வந்து ரீஜியனாக கொடுக்கணும். REGன்னு கொடுங்க. ரீஜியன் கொடுத்து என்டர் அடிச்சிங்கன்னா இது ரீஜியனாக கன்வெர்ட் ஆகிடுச்சா? இல்லை, REG இதை கொடுத்துட்டு என்டர் அடிங்க, ரீஜியனாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி REG ரீஜியன் கொடுத்து இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் அடிங்க. என்றைக்குமே ஒரு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி என்டர் அடிச்சிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அது ரீஜியனாக கன்வெர்ட் ஆயிரும். இப்போது இதில் கொடுக்கணுன்னா REG கொடுத்து என்டர் அடிங்க. ஃபஸ்ட்டு ரீஜியன் வந்துருச்சு. இப்போ எந்த ஆப்ஜெக்டோ அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் அடிங்க. மறுபடியும் REG கொடுங்க, என்டர் அடிங்க. இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் அடிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஜெக்ட்டுமே வந்து ரீஜியன் ஆப்ஜெக்டாக வந்து கன்வெர்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஆப்ரண்ட் என்ன சொன்னேன், யூனியன் ஆப்ரண்ட்டுன்னு. யூனியனுங்கிறது பார்த்தீங்கன்னா இது 2 ஆப்ஜெக்ட்டுமே வந்து மெர்ஜ் ஆயிரும். யூனியனுக்கு என்ன பண்ணிக்கலாம், UNI அப்படின்னு கொடுத்தாலே யூனியன் ஆப்ரண்ட் வந்து இங்கே ஆக்டிவேட் ஆயிடுச்சுங்களா. இப்போ வந்து என்டர் அடிங்க. என்டர் அடிச்சுட்டு ஃபஸ்ட் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுங்கள், செகண்ட் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுங்கள், 2 ஆப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் அடிச்சிங்கனாலே இந்த 2 ஆப்ஜெக்ட்டும் வந்து மெர்ஜ் ஆயிரும். உள்ளே இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து கட் ஆயிரும். இதுதான் வந்து யூனியன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ட். சப்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து செலக்ட் பண்ணணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து SUB சப் கொடுத்தனாலே சப்ட்ராக்ட் வந்து, அதாவது ஃபுல் லெட்டர் டைப் பண்ணணுன்ட்டு கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 லெட்டர்ஸ் டைப் பண்ணாலே போதும், சப்ட்ராக்ட் வந்துடும். சப்ட்ராக்டை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட் ஆப்ஜெக்டை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் அடிங்க. என்டர் அடிச்சனவே சப்ட்ராக்ட் வந்து போயிடாது. மறுபடியும் செகண்ட் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதே என்ட்ரை மறுபடியும் கொடுங்க. கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா செகண்ட் ஆப்ஜெக்ட் வந்து கட் ஆயிரும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் வந்து 2 டைப்பில் வந்து என்டர் அடிக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ட் பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ட் மாதிரி கிடையாது, யூனியன் மாதிரி 2டையும் ஒட்டுக்கா செலக்ட் பண்ணி என்டர் அடித்தாலே போதும், அது ஒர்க் ஆயிரும். இப்போ பாருங்கள், இன்டர்செக்ட்னு ஃபஸ்ட்டு டைப் பண்ணிக்கிறேன், INT கொடுத்தாலே போதும், இன்டர்செக்ட் ஆப்ஷன் வந்துடும். இப்போ நான் என்டர் அடிக்கிறேன். என்டர் அடிச்சுட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனையும் செகண்ட் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் அடிங்க. என்டர் அடிக்கும்போது வெளியே இருக்க 2 ஆப்ஜெக்ட் கட் ஆயிருச்சு பார்த்தீங்களா. இதுதான் வந்து இன்டர்செக்ட். யூனியன், சப்ட்ராக்ட், இன்டர்செக்ட் இந்த 3 ஆப்ஷனுமே வந்து ரொம்பவும் முக்கியம் AutoCADல. அதனால் வந்து திரும்ப ஒர்க் பண்ணி ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ போகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நான் ஃபர்தராக அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாழ்க தமிழ்.